இன்னைக்கு மதரசா முடிச்சுட்டு வந்தோடனே டியூட்டி எங்கே போயிருக்கோம்னா, இது ஆஃபீஸில உள்ள எனக்கு டியூட்டி. மதரசா முடிச்சுட்டு மத்தியானம் 2 மணிக்கு வந்தேன். ஸோ வந்துட்டு மார்னிங்கே சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன் ரூம்ல. ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ டியூட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எங்க மேடம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஒர்க்லாம் டிசைன் பண்ணுற ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இப்போ அங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம் நம்ம. மதியானம் சாப்பாட்ட முடிச்சுட்டு அப்படியே நேரா ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. இப்போ ஆஃபீஸில வந்து மிஷின் எடுக்க தான் போறோம். மிஷின் என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங் பண்ணுற மிஷினு. எங்க மேடம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாரி ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அங்க உள்ள மிஷின்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அத தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நான் மந்த்லி ஒன் டைம் இந்த மாரி நான் போய் ரெடி பண்ணுவேன். சவுதி அரேபியால மணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3:30 ஆகுது. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரோடு எப்போதுமே எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, ரோடு செம்ம டிராஃபிக் ஆயிரும். நம்ம எங்கே போனாலும் லேட் ஆகும். என் ரூம்லேருந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் இல்லாதனால 20 நிமிஷத்துல போயிடலாம். அதே மாரி இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் நெறைய இருந்துச்சுன்னா, ஒரு 1 1/2 மணி நேரம் ஆகும். இந்த ஏரியா பேர் தான் நசீமு. ரைட் சைடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வீடு கட்டுற வேலைக்கெல்லாம் ஆள் நிக்கிறாங்க. இது ரைட் சைடுல பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பெயிண்டர்ஸு, அதுக்கப்புறம் எதுவும் இந்த மாரி கான்கிரீட் வேலை எதுவும் இருந்துச்சுன்னா, நம்ம கூட்டு போலாம். ஸோ அதுக்கு தான் ரைட் சைடு ஃபுல்லா ஆட்கள் நிக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரிப்பேர் பார்க்குற மிஷின் ரிப்பேர் பார்க்குற இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த மிஷின் ரிப்பேர் பார்க்குற இடம். இப்போ மிஷினை ரெடி பண்ணிட்டு ரூம் போணும். நம்ம சவுதி அரேபியாவுக்கு டிரைவர் வேலை வந்துட்டு இந்த மாரி ஆஃபீஸ் டியூட்டிலாம் இருக்குது. நம்ம வீட்டு டிரைவரா தானே வேலைக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு டிரைவரா வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா, எல்லா டியூட்டியும் இருக்கும். அதே மாரி 24 ஹவர்ஸ்ல எப்போனாலும் நமக்கு டியூட்டி வரலாம். நம்ம ரெடியா தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினை ஒரு வழியா கொண்டு வந்துட்டோம். இப்போ கொண்டு பண்ணி இப்போ 1 மணி நேரத்தில ரிப்பேர் பார்த்துருவாங்க. அந்த வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். கரெக்ட்டா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, மிஷினை கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரத்தில நமக்கு சர்வீஸ் பண்ணி தந்துருவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு தான் நம்ம ரூமுக்கு போக போறோம். இப்போ சர்வீஸ் பண்ண மிஷினை வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு டியூட்டி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6 மணி இல்ல 6:30க்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம போய்.